முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 69வது பிறந்த தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா மரியாதை செலுத்தினார். அவருடன் நமது செய்தியாளர் நடத்திய உரையாடலை பார்த்தோம். அடுத்ததாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 69வது பிறந்த தினத்தை ஒட்டி 69 லட்சம் மரக்கன்றுகள் தமிழகம் முழுவதும் நடப்படுகிறது. இந்த திட்டத்தை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை வளாகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், இப்பொழுது இந்த தமிழகம் முழுவதும் 69 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாரு. இதை பத்தின கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 69வது பிறந்த நாளை ஒட்டி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 69 லட்சம் மரக்கன்றுகளை நடும் திட்டத்தை இன்று துவக்கி வைத்திருக்கிறார். இதற்காக 65 கோடியே 84 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வர்தா புயலால் பல்வேறு மரங்கள் சாய்ந்து விழுந்தன. மீண்டும் தமிழகத்தை பசுமை போர்வையாக மாற்றும் வகையில் வர்தா புயலில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மரம் நடும் திட்டமும் இன்று துவங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 13 கோடியே 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகிழம் மரக்கன்றை ஒன்றை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் மரக்கன்று ஒன்றை நட்டி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். கல்வெட்டு ஒன்றும் திறக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 69வது பிறந்த நாளை ஒட்டி மரக்கன்று நடும் திட்டமும் அதே போல வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மரக்கன்று நடும் திட்டமும் துவங்கப்பட்டிருக்கிறது. மகிழம் மரம் அதிகமாக நடுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. மகிழம் மரம் நடும்போது வேர்கள் அதிகமாக கட்டிடங்களுக்கு செல்லாத வகையில் ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டுமே வேர்கள் அங்கு இருக்கும். இதன் காரணமாக கட்டிடங்களுக்குள் சென்று கட்டிடங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மருத்துவ குணம் கொண்ட மரங்களை அதிகமாக நடுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காப்பு காடுகளில் 2,20,000 மரங்கள் நடுவும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் 50,000 மரங்கள் நடவும், இதே போல தமிழகம் முழுவதும் 69 லட்சம் மரங்கள் நட திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான அடித்தளமாக ஒரு மரக்கன்றை இந்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நட்டி வைத்து அதன் திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு கல்வெட்டையும் தொடங்கி வைத்திருக்கிறார். திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் தலைமை செயலாளர் ஸ்மிருதா வைத்தியநாதன், அமைச்சர்கள் ஜெயக்குமார், வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து விழாவானது நடைபெற்று முடியும் தருவாயில் இதற்கு பிறகு மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு செல்வதற்காக திட்டமிட்டிருக்கின்றனர். அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மரக்கன்று ஒன்றை நட்டி தமிழக முதலமைச்சர் இன்று அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். 2 திட்டங்கள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.